அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே. 26/3/2026 அருமையான விசுவாவச வருடம் பங்குனி மாதம் 12ஆம் நாள் வியாழக்கிழமை அன்னைக்கு குருநாதர் திருவடிகளோடு சேர்ந்து நின்று உங்கள் அனைவரையும் வாழ்த்து மகிழ்கிறேன். நீங்க அனைவரும் நல்ல உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ்க வாழ்க வாழ்க. எம்பெருமான் கருணையோடு நீங்க அனைவரும் மகிழ்ச்சியா இருக்கணும். எக்ஸாம் எழுதுறவங்களும் நல்லா எழுதுங்க. உங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்கட்டும். இன்னையிலிருந்து நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். இறைவன் உங்களை மகிழ்ச்சியா வச்சிருக்கட்டும். அன்பர்களே, அருமையான நவமியோடு சேர்ந்து வந்திருக்கிறது ராம நவமி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 26ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய பாபா கோவில்ல நம்ம அனைவரும் ஒன்றாக சந்திக்க இருக்கிறோம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அழுக்குழியில் அமைந்திருக்கக்கூடிய ஆனந்த சீரடி சாய்பாபா திருக்கோயில்ல இந்த 26/3 வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில 9 மணிக்கு மகா கணபதி யாகம், 10 மணிக்கு மூலவர் பெரிய பாபாவுக்கு அபிஷேகம், 12 மணிக்கு நம்ம அருளாசியோடு சேர்ந்து ஒரு சிறப்புரை, 1 மணிக்கு சிறப்பு ஆராத்தி, 1:30 மணிக்கு வரும் அனைவருக்கும் அன்னதானம், வரக்கூடிய அனைவருக்கும் நீங்க வாழ்க்கை வளமாக, அடுத்தது பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் வரப்போகுது. அதனால வாழ்க்கை வளமாக இருப்பதற்கு அனைவருக்கும் காசுகள் கொடுத்து எல்லாரையும் ஆசீர்வாதம் செய்கிறோம். போன வருஷம் இதில் கலந்துக்கிட்டோம். நீங்க எல்லாரும் வந்துடணும். கோபியை சுற்றி இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் நீங்க பாபாவின் அருள் பெற வேண்டுமென அன்போடு உங்களை கேட்டுக்கிறேன். எல்லாரும் வந்துருங்க. நம்ம அங்க ஒன்றாக சந்திப்போம். வாங்க. திதி யோகம் காரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். பிற்பகல் 2:56 வரைக்கும் அஷ்டமி, அதன் பின்பு நவமி, காலை 7:05 வரைக்கும் திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம், அதிகாலை 3:16 வரைக்கும் சௌபாக்கியம், அதன் பின்பு சோபனம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் உத்திரம், யோகி சூரியன், அவயோக நட்சத்திரம் உத்திரட்டாதி, அவயோகி சனி பகவான், அதிகாலை 4:03 வரைக்கும் பத்திரை கரணம் கேது, அதன் பின்பு பிற்பகல் 2:56 வரைக்கும் பவகரணம் செவ்வாய், அதன் பின்பு பாலவகரணம் ராகு. பாங்க கிரக சூழ்நிலையில பார்க்கலாம். குரு சந்திரன் 2 பேரும் மிதனத்துல, கேது சிம்மத்துல, புதன் செவ்வாய் ராகு 3 பேரும் கும்பத்துல, சூரியன் சுக்கிரன் சனி மீனத்துல, சுக்கிரன் உச்சம், கால சர்ப்ப தோஷத்தோடு இங்கே கிரகங்கள் இருக்கிறது. பாபா உங்க வாழ்க்கையில எப்படி உங்க வாழ்க்கையில உள்ள வந்திருக்கார், இல்ல நீங்க அவரால் ஏதாவது நன்மை அடைஞ்சிருக்கீங்களா? ஷீரடி பாபாவால உங்களுக்கு நன்மையா, புட்டப்பர்த்தி சாய்பாபாவால உங்களுக்கு நன்மையா? இதை கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நண்பர்களே, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் இன்று படுபட்சி. முக்கியமான வேலைகள் இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம், வெள்ளிக்கிழமை பார்த்து கொள்ளலாம். ஏன்னா வியாழக்கிழமை சிறப்பாக இல்லை. ஸோ இந்த நாள் முழுவதுமே உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது. இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், இறைவனை வழிபடுங்கள், இறைவனோடு கலந்துருங்கள். நீங்கள் முக்கியமாக ஏதாவது தூங்குற மாதிரி இருந்தாலோ அல்லது நீங்கள் சிரமப்பட்டு ஏதேனும் ஒரு வேலை செய்கிற மாதிரி இருந்தாலோ, உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நிகழ்வு ஏதேனும் இருந்தாலோ அதை அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை. காலையில் ஆந்தை சிறப்பாக இல்லை, அதனால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 2ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது. காரணம் 100% காரிய வெற்றி அரசில் இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். 5ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 9ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் அல்லது அதிகாலையில் தூங்குவதாக இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் அதை பிளான் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி நீங்கள் அந்த வேலையை போய் செய்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. அடுத்து 2 ஜாமங்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. ஏன் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வேலையெல்லாம் பிளான் பண்ணிக்கிங்க. அடுத்து 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாகவே இல்லை. கிட்டத்தட்ட அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு மீடியமான ஒரு நாளாகவே இருக்கிறது. அதனால் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய வேலையை இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 4ஆம் ஜாமம் துயில் உங்களுக்கு 25% காரிய வெற்றி. 5, 6 2 ஜாமங்களுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை கொடுத்துவிடும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் நடை 50% வெற்றி. 2ஆம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது, 100% வெற்றி. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை.
மூன்றாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. நான்காம் ஜாமம் சிறப்பாக இல்லை. ஐந்தாம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. ஆறாம் ஜாமம் இந்த மாலை வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள், மிக மிக சிறப்பாக இருக்கிறது, 100% வெற்றி. ஏழாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. எட்டாம் ஜாமம் நடை 50% வெற்றி. ஒன்பதாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. பத்தாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். பொன்னான வேலை காலையில் துவங்குகிறது, 100% காரிய வெற்றி. முதல் ஜாமம் மிக மிக அருமையாக இருக்கிறது. வியாழக்கிழமை மிக சிறப்பாக உங்களுக்கு துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணுங்கள். நான் காலையில் ஆஃபீஸே 8:30 மணிக்கு மேலே தான் போவேன். நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா, உட்காந்து நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸில் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறத எழுதுங்க. நீங்கள் முக்கியமாக யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணுங்கள். என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அரசு வேலையில் திட்டமிடுங்கள். அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். இரண்டாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை. நான்காம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. ஐந்தாம் ஜாமம் நடை 50% வெற்றி. ஆறாம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது, 50% காரிய வெற்றி. பத்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% காரிய வெற்றி. முக்கியமாக பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, தவிர்க்க முடியாத அன்றாட வேலையாக இருந்தால் செய்யுங்கள். தவிர்க்க முடிந்தால் விடியட்டும், அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவசி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.